பட் இந்த ஆஸ்மா இருக்கிறவனுக்கு, இந்த அலர்ஜி இருக்கிறவங்க இந்த ஃபிஷ் வந்து அவனுக்கு அகேன்ஸ்டாக அதே ஆன்டிபாடிஸ் கூடிய அந்த மூச்சுக்குழாய் சுருக்கிடும். ஸோ அதனால நார்மல் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூசிங் அப்நார்மல் ரியாக்ஷன் தான் ஆஸ்மா. நம்மளோட சோல்ஜரே நம்ம சோல்ஜர் வந்து பாகிஸ்தான் அடிக்கணும்னு வச்சுக்கோங்க, திருப்பி இந்தியா அடிச்சா என்ன ஆகும்? அது மாதிரி நம்மளே திருப்பி அடிக்கிறது. அதனால தான் அந்த அலர்ஜிங்கிறது வரும். ராத்திரி படுக்கும்போது சும்மா ஒன்றுமே இல்லாமல் இருமிட்டே இருப்பான். இதுதான் ஃபஸ்ட்டு சிம்டம் ஆஃப் ஆஸ்மா. அடுத்த சிம்டம் ஆஃப் ஆஸ்மா வந்து மூச்சு வாங்குறது, நடந்தால் மூச்சு வாங்குறது சொல்லுவான். மாடி ஏற முடியாது, அடைக்கிறது சார், நெஞ்சு அடைக்கிறது அப்படின்னா. மூணாவது சிம்டம் தான் அந்த பூனைக்குட்டி கத்துற மாதிரி பயங்கர சத்தம் வருது. சில்ட் ஐட்டம் சாப்பிட்டா இரிட்டேட் ஆகிடும். புளிச்ச ஐட்டம், புளிச்ச மாவு, புளிச்ச மோர், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டா வரும். ஸ்வீட் பர்டிகுலர்லி வெல்லம் சாப்பிட்டா கேக்கு, வெல்லம், கொக்கோலாம் ரொம்ப அக்ரிவேட் பண்ணும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், கிரேப்ஸு, சாத்துக்குடி, ஆரஞ்சு. நான் வெஜிடேரியனில் சீ ஃபுட், ஃபிஷ்ஷு, கிராப்ஸு, ப்ரான்ஸு இதெல்லாம் சாப்பிட்டா அலர்ஜி பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே இருக்காது, ஏதாவது 2-3 அவனுக்கு அலர்ஜி பண்ணிவிடும். ஸோ அது தெரிஞ்சு இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த செல் இரிட்டேட் ஆகும். அந்த செல் இரிட்டேட் ஆகலன்னா அவனுக்கு விசிங் வராது. ஸ்கின்ல ஆரம்பிச்சு எக்ஸிமான்னு ஒரு குழந்தை பிறந்தோன்னு 6 மாதம் தாய்ப்பால் கொடுக்குற மட்டும் அந்த அலர்ஜி மாசல் ஒன்றும் ஆகுது. இந்த தாய்ப்பால் எப்போ நிறுத்துகிறாங்களோ அப்போ என்ன ஸ்கின் அலர்ஜி வரும், எக்ஸிமான். உடம்பு ஃபுல்லாக தோல் உரியும். அப்புறம் 2-3 வயசில் அந்த குழந்தைக்கு தும்மல் வரும். அடுத்து இந்த செல்லாக இருக்கும், தும்பி பண்ணுவாங்க, கண் அரிக்கும். அதுக்கப்புறம் தான் விசிங். இந்த அலர்ஜிக் மார்ச்னு சொல்லுவாங்க. ஸ்கின்லேருந்து மூக்குக்கு போய் கண்ணுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லங்ஸுக்கு ஃபைனலாக வரும். 5-6 வயசுக்குள்ள ஃபுல் ப்ளோன் ஆஸ்மேட்டிக் ஆகிடும். ஜென்ரலாக ஆஸ்மானாலும் செத்து போகணும். ஜென்ரலாக வெரி ரேர்லி உன்னோட ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிட்டே போனதான். சரி, நார்மலாக பிளட்டில் வந்து ஆக்சிஜன் பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஒன்று இருக்குல்ல, அது வந்து 100 இருக்கும். ஆஸ்மா ரொம்ப சிவியரான 95 வரும், அவ்வளோதான் மேக்ஸிமம். அதுக்கும் கீழே போகவே போகாது. சிஓபிடியில் தான் ரொம்ப இறங்கும். பட் ரொம்ப மூச்சு கூட அப்படியே சுருங்கிட்டு 1 சென்டிமீட்டர்லாம் வந்துட்டுன்னு என்ன ஆகும்னா காற்றே உள்ளே போகாது. பிராண வாயு இல்லைன்னா என்ன ஆகும்? ரொம்ப சுருங்கினா தான் பிளட்லாம் வரும், இல்லாட்டி வராது. வெறும் சளி தான் வரும், அது கூட ஒயிட்டாக தான் இருக்கும். ஆஸ்மாவில் உள்ள இருமலுக்கு எல்லோ கலராக சளியை இன்ஃபெக்டடே இருக்காது, வெறும் எச்எல் ஒயிட்டாக தான் இருக்கும் ஆஸ்மா இருக்கணும். பட் ரொம்ப சுருங்கி போச்சுன்னா ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது ஒரு சொட்டு ரத்தம் வரும். தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல் நம்முடன் யார் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் GS கைலாஸ், MD DDCD. ஸோ சார் வணக்கம் சார். நமஸ்காரம்மா. சார், இப்போது நிறையா பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்துமாங்கிறது இப்போது ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ்துமா அப்படின்னா என்ன சார்? ஆஸ்மானா ஒன்றும் இல்லைங்க, நமக்கு காற்று வழி பாதை இருக்கு. நம்ம மூக்கு வழியாக காற்று எடுக்கிறோம். அந்த காற்று வந்து நுரையீரல்னு ஒரு லங்ஸுக்கு போகுது. அது போகிற பாதை வந்து நார்மலாக ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது சுருங்கி எடுத்துனா 5 சென்டிமீட்டர் எடுத்துனா சுருங்குறதுன்னு சொல்லுவோம். அதுதான் ஆஸ்மா. ஆஸ்மானா மூச்சுக்குழாய் சுருங்குறது, அதுதான் ஆஸ்மா. பட் இதுக்கு வேறு நிறைய காரணம் இருக்குது. பட் ஆஸ்மானா இதுதான், மூச்சுக்குழாய் சுருங்குறது இதுதான். இது எதனால் வருதுன்னா அலர்ஜினால் வரக்கூடாது. அலர்ஜினா என்ன அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு பொருள் நம்ம இப்போ சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. இந்த பொருள் வந்து நமக்கு ஒன்றும் சைடு எஃபெக்ட் வரக்கூடாது, அலர்ஜி உண்டாக்காது. பட் நார்மல் பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஷ்ஷு சாப்பிட்றோம், ஃபிஷ் வந்து அலர்ஜி வராது. பட் இந்த ஆஸ்மா இருக்கிறவனுக்கு, இந்த அலர்ஜி இருக்கிறவங்க இந்த ஃபிஷ்ஷு வந்து அவனுக்கு அகேன்ஸ்டாக அதே ஆன்டிபாடிஸ் கூடிய அந்த மூச்சுக்குழாய் சுருக்கிடும். ஸோ அதனால நார்மல் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூசிங் அப்நார்மல் ரியாக்ஷன் தான் ஆஸ்மா. நம்மளோட சோல்ஜரே நம்ம சோல்ஜர் வந்து பாகிஸ்தான் அடிக்கணும்னு வச்சுக்கோங்க, திருப்பி இந்தியா அடிச்சா என்ன ஆகும்? அது மாதிரி நம்மளே திருப்பி அடிக்கிறது. அதனால தான் இந்த அலர்ஜிங்கிறது வருது. இந்த அலர்ஜிங்கிறது வந்து ஃபேமிலியில் ஓடும். இப்போ சக்கரை வியாதிலாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அது மாதிரி அலர்ஜியும் அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு இருந்தால் குழந்தைங்களுக்கு வரும், பேரம்பத்தி கூட போயிடும். பட் இது இன்ஃபெக்ஷன் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்ஃபெக்ஷனுங்கிறது பரவும், பட் அலர்ஜிங்கிறது பரவாது. அது வந்து ஜெனட்டிக்காக போகும் தவிர பரவாது, கண்டீஜியஸ் கிடையாது. ஸோ இதுதான் அலர்ஜி. அண்ட் ஆஸ்மா இஸ் அ பார்ட் ஆஃப் அலர்ஜி. ஸோ அது என்ன மாதிரி அறிகுறிகள் சார்? இது ஆஸ்துமா தான் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா மக்கள் எதை வச்சு அவங்க கண்டுபிடிக்கணும்? ஜென்ரலாக ஆஸ்மாவில் என்ன ஆகும்னா, நிறைய பேர் நினச்சிருக்காங்க ஆஸ்மானா கோயிங் வேண்டி சத்தம் வந்தால் தான் ஆஸ்மா நினைக்கிறாங்க. ஆக்சுவலி ஆஸ்மாவில் ஃபஸ்ட்டு சிம்டமே வந்து வறட்டு இருமல், அதுவும் ராத்திரி படுக்கும்போது சும்மா ஒன்றுமே இல்லாமல் இருமிட்டே இருப்பான். இதுதான் ஃபஸ்ட்டு சிம்டம் ஆஃப் ஆஸ்மா. அடுத்த சிம்டம் ஆஃப் ஆஸ்மா வந்து மூச்சு வாங்குறது, நடந்தால் மூச்சு வாங்குறது சொல்லுவான். மாடி ஏற முடியாது, அடைக்கிறது சார், நெஞ்சு அடைக்கிறது அப்படிமா. மூணாவது சிம்டம் தான் அந்த பூனைக்குட்டி கத்துற மாதிரி பயங்கர சத்தம் வருது. லாஸ்ட் சிம்டம் தான் அந்த சிம்டம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து வறட்டு இருமல்,
பட் இதுக்கு காரணம் என்னென்னா, முக்கியமான காரணம் என்னென்னா, ஏன் இந்த வறட்டு இருமல் வரதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு எல்லாருக்கும் நுரையீரலில் ஒரு செல் இருக்குது, மாஸ் செல் அப்படின்னு. அந்த செல் தான் வெளியில் இருக்கிற தூசி, நெடி, பொடி எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணும். அந்த செல்லு வந்து ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு, அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஓவர் சென்சிட்டிவாக இருக்கும். ஓகே. இப்போ உனக்கும் அந்த செல் இருக்குது, எனக்கும் இருக்குது. பட் எனக்கு ஓவர் சென்சிட்டிவ் இல்லை. பட் ஆஸ்மா இருக்கிறவங்க ஓவர் சென்சிட்டிவாக இருக்கும். நமக்கு வந்து மொளாப்பிடித்தோன்னா அந்த செல் நமக்கும் இரிட்டேட்டாக இருமல் தும்மல் வரும். பட் அவனுக்கு மொளாப்பிடிலாம் விட சும்மா பெருக்கினா, ஒட்டடை அடித்தா, பெட்ஷீட் உதறினா, நெடி, பொடி, சாம்பிராணி, ஊதுபத்தி, கற்பூரம், மஸ்கிட்டோ காயில், மஸ்கிட்டோ மேட், சென்ட்டு, பெயிண்ட்டு, ஆசிட், ப்ளீச்சிங் பவுடர் ஏதாவது ஒன்று கலரி விட்ரும். ஓகே. அவனுக்கு சிம்பிள் சும்மா கிச்சனில் வறுத்தா வீசிங் வந்துடும். பிகாஸ் அவங்களுக்கு அந்த செல் ஓவர் சென்சிட்டிவாக இருக்குது. அது மாதிரி இது மாத்திரம் இல்லை, சில ஃபுட் மெட்டீரியல்ஸும் இந்த செல்லை இரிட்டேட் பண்ணும். லைக் சில்டு ஐட்டம் சாப்பிட்டா இரிட்டேட் ஆகிடும். புளிச்ச ஐட்டம், புளிச்ச மாவு, புளிச்ச மோர், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டா வரும். ஆர் இது ஸ்வீட் பர்டிகுலர்லி வெல்லம் சாப்பிட்டா கேக்கு, வெல்லம், கொக்கோலாம் ரொம்ப அக்ரிவேட் பண்ணும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், கிரேப்ஸு, சாத்துக்குடி, ஆரஞ்சு. நான் வெஜிடேரியனில் சீ ஃபுட், ஃபிஷ்ஷு, கிராப்ஸு, ப்ரான்ஸு இதெல்லாம் சாப்பிட்டா அலர்ஜி பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே இருக்காது, ஏதாவது 2-3 அவனுக்கு அலர்ஜி பண்ணிவிடும். ஸோ அது தெரிஞ்சு இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த செல் இரிட்டேட் ஆகும். அந்த செல் இரிட்டேட் ஆனால் அவனுக்கு வீசிங் வராது. ஓகே. ஸோ அதுதான் சிம்பிள் ஃபார்முலா ஆஃப் ஆஸ்மா என்னன்னு தெரிஞ்சால் போதும். இது தெரிஞ்சு வச்சுட்டா உனக்கு மருந்து கூட வேண்டியிருக்காது. பிகாஸ் நீ இதை அவாய்ட் பண்ணால் போகிறோம். பட் ஜென்ரலாக நம்மளால் இதை அவாய்ட் பண்ண, பொல்யூஷன்னால நமக்கு வெளியில் ரோட்டில் போனாவே நமக்கு வீசிங் வந்துடும் அவங்களுக்குலாம் ஆஸ்மேட்டிக். பிகாஸ் பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ முந்திலாம் வந்து இப்போ மெட்ராஸில் வந்து நார்மலாக நம்ம லங்குக்கு வந்து 40 ppm தான் ஒத்துக்கும். ஏஎஸ்கியூன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னு. அது மாதிரி 40 தான் நார்மல், அது ஒன்றும் பண்ணாது. பட் மெட்ராஸ்லேயே வந்து 200 இருக்கான். இப்போ டெல்லியில்னா 400, 500, 600லாம் இருக்கான். ஸோ ரொட்டீனாகவே எல்லாருக்குமே இந்த அலர்ஜி ஜாஸ்தி ஆகிடுது. இப்போ ஏன் ஆஸ்மா ரொம்ப ரைஸில் இருக்கிறது காரணம், பிகாஸ் அட்மாஸ்பியர் பொல்யூஷன், ஆட்டோமொபைல்ஸ் ஜாஸ்தி ஆகிடுது. ஆட்டோமொபைல் ஜாஸ்தி ஆனாலும் பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகிடுது. இதனால தான் எல்லாருமே வீசிங் வந்து கஷ்டப்படுறாங்க. பட் இன்னொரு வீசிங் மாதிரி இன்னொரு டிசீஸ் இருக்குது, சிஓபிடின்னு ஒரு டிசீஸ் இருக்குது. அது வந்து சிஓபிடிங்கிறது ஆஸ்மா மாதிரி இழுப்பு இருக்கும், ஆனால் அதுக்கு காரணம் அலர்ஜி இல்லை. இந்த பொல்யூஷன் போய் லங்கை ஸ்பாயில் பண்ண, அந்த டியூபை சுருக்கிடும். ஸோ அது வந்து சிஓபிடி. அது ரொம்ப டெட்லி டிசீஸ், இர்ரிவர்சிபிள். வேற ஆஸ்மாங்கிறது ரிவர்சிபிள், நீ மருந்து கொடுத்தா வெறிஞ்சிடும். அதுக்கும் வித்தியாசம். இர்ரிவர்சிபிள் டிசீஸ், அது ரிவர்சிபிள் டிசீஸ். ஓகே. இது என்ன மாதிரி பீப்புளுக்கு ஒரு கிட்ஸ்க்கு அதிகமாக வருமா இல்லை பெரியவங்களுக்கு அதிகமாக வரும்? இது அப்பா அம்மாவுக்கு, தாத்தா பாட்டிக்கு இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு வந்துடும், பிறந்த உடனே வரும். பட் ஜென்ரலாக ஆஸ்மாங்கிறது எடுத்தோன்னா இந்த அலர்ஜிங்கிறது, இந்த மாஸ் செல்ங்கிறது நமக்கு நுரையீரலில் இருக்குது, மூக்கில் இருக்குது, கண்ணில் இருக்குது, ஸ்கின்ல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கின்ல ஆரம்பிச்சு எக்ஸிமான்னு ஒரு குழந்தை பிறந்தோன்னு 6 மாதம் தாய்ப்பால் கொடுக்குற மட்டும் அந்த அலர்ஜி ஒன்று மாசல் ஒன்றும் ஆகுது. இந்த தாய்ப்பால் எப்போ நிறுத்துகிறாங்களோ அப்போ நான் ஸ்கின் அலர்ஜி வரும், எக்ஸிமான்னு. உடம்பு ஃபுல்லாக தோல் உரியும். அப்புறம் 2-3 வயசில் அந்த குழந்தைக்கு தும்மல் வரும். அடுத்து இந்த செல் ஆரம்பிக்கும், தும்பி பண்ணுவாங்க, கண் அரிக்கும். அதுக்கப்புறம் தான் வீசி இந்த அலர்ஜிக் மார்ச்னு சொல்லுவாங்க. ஸ்கின்லேருந்து மூக்குக்கு போய் கண்ணுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லங்ஸுக்கு ஃபைனலாக வரும். 5-6 வயசுக்குள்ள ஃபுல் ப்ளோன் ஆஸ்மேட்டிக் ஆகிடும். நீ அதுக்கு இதெல்லாம் நீ பத்தியமா இல்லைன்னா இதெல்லாம் வந்துடும். பட் ஜென்ரலாக ஸ்கின் சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடும். பட் சிஓபிடிங்கிறது நீ ரொம்ப நாள் டஸ்ட்டில் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா 40-50 வயசுல இருக்கும். ஸோ லேட்டாக உனக்கு வீசிங் வந்துன்னா அது சிஓபிடியாக இருக்கலாம். சின்ன வயசுலேருந்து வந்ததுன்னா அது வந்து ஆஸ்மா. ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சின்னவங்களுக்கு வருது, ஓகே. பெரியவங்களுக்கும் திடீர்னு வருது சார். அப்போ அவங்களுக்கு இந்த மாஸ் செல் வந்து ஏன் இவ்வளோ நாளாக பெசாமல் இருந்துன்னே கண்டுபிடிக்க முடியல எங்களால். நிறைய பேருக்கு ஆஸ்மா இருக்கும், ஆனால் அப்படியே இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். சடனாக ஒரு வயசில் ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு இன்சிடென்ட், லேடிஸ்க்கு மென்சஸ் வந்தோன்னு ஆரம்பிக்கும் சிலவங்களுக்கு. அது மாதிரிலாம் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சோன்னா மேல்ஸ்க்கு ஆரம்பிச்சிடும். ஸோ ஏதாவது ஒரு ட்ரிகர் வந்து ஆரம்பிச்சு விட்றோம். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, கஷ்டப்படுவோம். ஸோ நம்ம ட்ரிகர் இல்லாமல் பார்த்துக்கணும். பட் சிலதெல்லாம் இப்போ மென்சஸ்லாம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் எங்களுக்கு சொல்லவே முடியல எப்போ ஆரம்பிக்கிறது. லேட் ஆன்செட் ஆஸ்மான் இருக்குது. 30-40 வயசில் கூட ஆஸ்மா ஆரம்பிக்கிறது உண்டு. பட் ஜென்ரலாக பொல்யூஷன் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருந்தால் உனக்கு வந்துடும். இப்போ நம்ம இந்தியாவில் பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. அதனால வி ஆர் ஸ்ட்ரகிளிங். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே க்யூர் பண்ணணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணாலே ஓகேவா, இல்லை மெடிசன்? ட்ரிகர், இதுக்கு பேர் ட்ரிகர்னு பேர். இந்த ட்ரிகர்ஸ் அவாய்ட் பண்ணால் போகிறோம். இது மாதிரி நெடி, பொடி, சாம்பிரான்னு சொல்லலாம். இதெல்லாம் ட்ரிகர் அவாய்ட் பண்ணால் 50% ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஓகே. மருந்தே வேண்டாம். பட் அதுக்கும் மேலேனா அந்த செல்லை நீ வந்து டீசென்சிடைஸ் பண்ணணும், ஓவராக ரியாக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு நிறைய மருந்து வந்துடுச்சு. இப்போ நாங்கள் ஆஸ்மா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, ஒரு டெஸ்ட் இருக்குது, பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட். ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், அந்த கம்ப்யூட்டர் ஊதினா சொல்லும் அந்த மூச்சு குழாய் சுருகி இருக்கா இல்லையா, அது வச்சு கண்டுபிடிச்சிடலாம் உண்மையாக உனக்கு.
நார்மல் பர்சனுக்கும் கண்டுபிடிச்சலாம் வித்தியாசம். அது மாதிரி பிளட்டில் அலர்ஜி இருக்கான்னு பார்க்குறதுக்கு சீரம் ஐஜின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது பண்ணால் தெரிஞ்சிடும். நார்மலாக 100 இருக்கணும், 2000 3000 நிறைய அலர்ஜி இருக்குது. ஸோ பிளட் வழியாகவும் கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று வந்து நைட்ரிக் ஆக்சைடு டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது வந்து பண்ணால் உள்ள அலர்ஜி இன்னும் லங்ஸ்குள்ளார இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கும். பியூட்டிஃபுல் டெஸ்ட். இதெல்லாம் நிறைய இது மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்கும். முந்திலாம் ஈஸ்டோஃபிலியாலாம் பண்ணுவோம். ஈஸ்டோஃபிலியா டெஸ்ட்டில் அதெல்லாம் இப்போ அவுடேட்டட். இது மாதிரி சில லேட்டஸ்ட் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம் இவனுக்கு வந்து அந்த அலர்ஜி இருக்கான்னு. இப்போ ஐஜி ரொம்ப ஹையாக இருக்குன்னா நாங்கள் மருந்து நிறுத்த மாட்டோம். அவனுக்கு சிம்டம் இல்லைன்னா கூட மருந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ தட் அந்த ஐஜி இறங்குற மட்டும். அது மாதிரி மூச்சுக்குழாய் பிஎஃப்டி பண்ணி அந்த மூச்சுக்குழாய் விரியர் மட்டும் கொடுத்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நிறுத்திடுவோம். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டக்குன்னு அவங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி அந்த டைமில் ஏதாவது பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா மூச்சு திணறல் இருக்குன்னா அந்த செல்லெல்லாம் அட்டாக் பண்ணுறத விட அந்த மூச்சுக்குழாய் விரிக்கணும். அதுக்கு நிறைய மருந்து இருக்குது. நெபுலைசர்னு ஒரு மருந்து இருக்குது. ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷின் வழியாக டைரெக்டாக நுரையீரல் கொடுத்து அந்த மூச்சுக்குழாய் விரிச்சு விட்ருவோம். விரிச்சோன்னா அவனுக்கு சிம்டம் சரியாயிடும். ஓகே ஓகே. பட் ஆனால் நோய் குணமாக சிம்டம் சரியாயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த செல்லை சரி பண்ணுறதுக்கு சில மருந்துலாம் இன்ஹேலர் வழியாக கொடுப்போம். அந்த இப்போலாம் ரோட்டஹேலர்னு சின்ன மிஷின் வந்து அது வழியாக கொடுத்து அந்த செல்லை அடைக்கிடுவோம். அதுக்கப்புறம் பட் ஃபஸ்ட்டு ரிலீஃப் கொடுக்கணும் அவனுக்கு. ரிலீஃப் கொடுக்குறது முந்தி காலத்தில் இன்ஜெக்ஷன் போடுவோம். முந்தி காலத்தில் நெபுலைசர் இல்லை. ஸோ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இன்ஜெக்ஷன் நரம்பு வழியாக இன்ஜெக்ட் டெரிஃப்ளைன் டெக்கட்ரான் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த மூச்சு விரிச்சு விடுவோம். இப்போல்லாம் நெபுலைசர்னு வந்தாச்சு. ஒரு புகை மாதிரி கொடுத்தா அந்த டைரெக்டாக அந்த மருந்து நுரையீரல் போயிடும். ஓகே ஓகே. இப்போ நீ மாத்திரையாக சாப்பிட்டா வயிற்றுக்கு போய் வயிற்றுலேருந்து பிளட் வழியாக சர்க்குலேட் பண்ணி லங்ஸுக்கு வரணும். அது டைம் ஆகிடும். நெபுலைசர்னா டைரெக்டாக லங்ஸுக்கு போயிடும். அதுதான் பெரிய அட்வான்டேஜ் இதில். ஸோ அந்த மூச்சு கூட விரிஞ்சிடும், அவனுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஓகே. இப்போது நார்மலாக ரோட்டில் போயிட்டு இருக்காங்க, மூச்சு திணறல் அதிகமாகிட்டு இருக்கிறப்போ நார்மலாக சாதாரண மக்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா என்ன மாதிரி? ரோட்டில் உனக்கு நெபுலைஸ்லாம் கொடுக்கவே முடியாது. படுக்க வச்சு அந்த ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுக்க முடியாது. நேராக ஹாஸ்பிட்டல் போய் நெபுலைஸ் கொடுக்க தான் ஒரே வழி. நீ ரோட்டில் நீ இன்ஹேலர் இருந்தால் கொடுக்கலாம். பட் யாரும் இன்ஹேலர் தூக்கிட்டு போக மாட்டாங்களே. பட் அந்த ஆஸ்மேட்டிக் பேஷண்ட் இன்ஹேலர் வச்சுருந்தானே அடிச்சுக்கலாம். ஓகே ஓகே. இப்போலாம் சில இன்ஹேலர் இருக்குது, மூச்சு கூட விரிக்கிறதுக்குனே இன்ஹேலர் இருக்குது. அது வச்சு நம்ம போட்டுக்கலாம். சால்பிட்டமால் அப்படின்னு இருக்குது. அது போட்டோன்னா மூச்சு கூட விரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க வந்து அந்த செல்லை சரி பண்ணுறதுக்கு சில மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி டைமில் எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாத டைமில் அவங்களுக்கு ஓவராக ஏதாவது ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? தெர் ஜென்ரலாக ஆஸ்மானாலும் செத்து போகணும். ஜென்ரலாக வெரி ரேர்லி உன்னோட ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிட்டே போனால் தான். சரி, நார்மலாக பிளட்டில் வந்து ஆக்சிஜன் பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஒன்று இருக்குல்ல, அது வந்து 100 இருக்கும். ஆஸ்மா ரொம்ப சிவியரான 95 வரும், அவ்வளோதான் மேக்ஸிமம். அதுக்கும் கீழே போகவே போகாது. சிஓபிடியில் தான் ரொம்ப இறங்கும். பட் ரொம்ப மூச்சு கூட அப்படி சுருங்கிடுது 1 சென்டிமீட்டர்லாம் வந்துடுதுன்னு என்ன ஆகும்னா காற்றே உள்ளே போகாது. பிராண வாயு இல்லைன்னா என்ன ஆகும், நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக கார்பன் டை ஆக்சைடு எக்ஸஸ் ஆகிடும் பாடியில். நம்ம பட் டெத்துன்னு வராது. பிகாஸ் இதில் ரொம்ப நேரம் ஆகும் பிராணவாயு சப்ரஸ் ஆகிறதுக்கு. அந்த மூச்சு கூட 1 சென்டிமீட்டர்லாம் வரதுக்கு ரொம்ப நேரம். அதுக்குள்ளே ஹெல்ப் வந்துடும். ஸோ ஜென்ரலாக ஆஸ்மானாலும் செத்து போக மாட்டான். அன்அட்டெண்டடாக இருந்தான்னா தான் போயிடுவோம். தட் இஸ் யாருமே கவனிக்காமல் 1 டே ஃபுல்லாக அப்படியே கஷ்டப்பட்டு இருந்தால் தான் போகும். இல்லாட்டி ஜென்ரலாக ஆஸ்மா டெத்துங்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சிடும். பட் ஆஸ்மாவில் தான் லீவ் போடுறது ஜாஸ்தி. இப்போ ஃபாரின்லாம் என்ன சொல்கிறேன்னா, சில்ட்ரன் வந்து ஸ்கூலுக்கு வராத காரணம் காமன் காஸ் அட்டெண்டன்ஸ் இல்லாத காரணம் ஆஸ்மா தான் சொல்கிறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் absenteeism இன் ஸ்கூல்ஸ் ஆர் ஆஃபீஸ் எல்லாம் ஆஸ்மா தான் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போது பெரியவங்களுக்கு வருதுன்னா அவங்க என்ன மாதிரி உணவு பழக்கங்கள் பண்ணணும்? கிட்ஸ்னா அப்படின்னு அவங்க இல்லை, சின்ன குழந்தைகளுக்கு வந்து மில்க் ப்ராடக்ட் சம்டைம்ஸ் ஒத்துக்காமல் இருக்கும். மில்க் அலர்ஜி வரும். அதனால் மில்க்கை பார்த்துக்கணும். மில்க் அலர்ஜி இருக்குது. இப்போல்லாம் ஒரு டெஸ்ட் இருக்குது, அலர்ஜி டெஸ்ட்டு. அந்த முந்தி காலத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம், என்னென்ன அலர்ஜி ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும் குத்தி பார்ப்போம். இப்போ முட்டைக்கோஸ், வெண்டைக்காய் அதெல்லாம் குத்தி பார்த்து கண்டுபிடிப்பாங்க. இப்போ பிளட் வழியாகவே கண்டுபிடிச்சலாம். பிளட் வழியாக வெண்டைக்காய்க்கு எவ்வளோ அலர்ஜி இருக்குது கண்டுபிடிச்சலாம். ஸோ இப்போ ஒரு 100 ஐட்டம் போட்டோன்னா அதில் தெரிஞ்சிடும் எது அலர்ஜி. டோஃபு அலர்ஜி, பன்னீர் அலர்ஜி, இல்லாட்டி ஆயில் அலர்ஜி, அது மாதிரி மில்க் அலர்ஜி, அது மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சொல்லிடுவோம் இதெல்லாம் சாப்பிடாத, உனக்கு இதெல்லாம் அலர்ஜி இருக்குது. அதனால் அதை அவாய்ட் பண்ணால் உனக்கு அந்த அலர்ஜி ஜாஸ்தி சான்ஸ் ஆகும் இல்லை. அதனால் இப்போல்லாம் கொஞ்சம் பிகாஸ் வைத்தியம் நல்லா இன்வெஸ்டிகேஷன் நல்லா வந்ததுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறோம். ஓகே. ஸோ இப்போ பெரியவங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸசைஸ் பண்ணால் அவங்களுக்கு ஓகேவா இருக்குமா சார்? ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆஸ்மா இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ண முடியாது. பிகாஸ் மூச்சு கூட சுருங்கி நடக்கூட முடியாது. ஸோ அவனை போய் எக்ஸசைஸ் பண்ண சொல்லக்கூடாது. நார்மலாக இருக்கும்போது பிராணாயாமம், வாக்கிங் இதெல்லாம் பண்ணலாம். நார்மலாக இருக்கும்போது அது கூட நீ வாக்கிங் வந்து டஸ்டி ஏரியாவில் போனால் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த சமயத்தில். ஸோ அதனால் எக்ஸசைஸுங்கள ஜென்ரல் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பிராணாயாமம். யோகா பிராணாயாமம் இஸ் வெரி குட் ஃபார் அலர்ஜி. பட் அலர்ஜி இருக்கும்போது பண்ணி பிரயோஜனம் இல்லை.
அலர்ஜி இல்லாத சமயத்தில் பண்ணிட்டு இருக்கணும், மருந்தும் சாப்பிடணும் சைட் பை சைடு. ஓகே ரெண்டும் இருந்தால் தான் நல்லா வேலை செய்யும். ஓகே ஓகே இப்போ நீங்க சொன்ன மாதிரி இன்ஹேலர் அவங்க எடுத்துட்டு போறாங்க. சப்போஸ் எடுத்துட்டு போல அப்படின்னா நேச்சுரலா அவங்க வேற ஏதாவது எடுத்துட்டு போக முடியுமா? ஸோ மாத்திரை இன்ஹேலர் இப்போல்லாம் இல்ல. நல்ல மாத்திரை வந்துருச்சுமா, பவர்ஃபுல். இன்ஹேலரே டேப்லெட்டாக வந்துருது இப்போல்லாம். ஓ ஒரு ஓகே. டேப்லெட் சாப்பிட்டா இம்யூனிட்டி ரிலீஃப். ஆனால் டேப்லெட் டைம் ஆகும். நான் சொன்னேன்ல, ம் வயிற்றுல போய் அப்சார்ப் ஆகி பிளட்டுக்கு வரதுக்கு ஒரு 1 hour ஆகிடும். இன்ஹேலர்னா இன்ஸ்டன்ட். ம் ம். அதான் டிஃப்ரென்ஸு. ஓகே. ஸோ டைம் ஃபேக்டர் இருக்குது டேப்லெட்டுக்கெலாம், இதுக்கெலாம் கிடையாது. இப்போ நார்மலா இருமல் வந்தாலே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இருமல்ல அந்த சளி கலந்து அந்த ரெட் பிளட் வந்துருது. ஸோ இப்போ ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கும் அது வருது. ஒரு சிலர் அத பார்த்து பயப்படுறாங்களே சார், ஒருவேளை கேன்சரா இருக்குமோ? ஜென்ரலாக ஆஸ்மாவில் வந்து ரொம்ப சுருங்கினா தான் பிளட்லாம் வரும், இல்லாட்டி வராது. வெறும் சளி தான் வரும், அது கூட ஒயிட்டாக தான் இருக்கும். ஆஸ்மாவில் உள்ள இருமலுக்கு எல்லோ கலராகவே சளியை இன்ஃபெக்டடே இருக்காது, வெறும் எச்எல் ஒயிட்டாக தான் இருக்கும் ஓகே. ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு. பட் ரொம்ப சுருங்கி போச்சுன்னா ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது ஒரு சொட்டு ரத்தம் வரும். ம் ம். ஸோ அது வந்து பயப்பட வேண்டாம். பட் ஜென்ரலாக சளியில் பிளட்டு நிறையா வந்ததுன்னா காமன் காஸ் இந்தியாவில் டிபி தான். ஓகே. டிபியில் தான் காமனாக அந்த பிளட் வரும். ஓகே. பட் கேன்சர்லேயும் வரும். பட் கேன்சர்னா எல்டர்லி பீப்புள், ஜென்ரலாக யங்ஸ்டர்ஸ்க்கு வராது. பட் இப்போலாம் யங்ஸ்டர்ஸ்க்கும் வருது. யங்ஸ்டர்ஸும் யங்ஸ்டரும் லங் கேன்சர் வருது. த ஹையஸ்ட் கேன்சர் ஃபார் மென் ஆர் லங் கேன்சர். த ஹையஸ்ட் கேன்சர் இந்தியாவில் ஓகே. ஹையஸ்ட் இஸ் லங் கேன்சர். ஸோ அதனால் பிளட் வரும். ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட்டு சிம்டம் ஆஃப் கேன்சர் இஸ் பிளட் இந்த ஸ்பூட்டம் சளியில். ம். பட் ஆஸ்மாவில் ஜென்ரலாக பிளட் வராது. ஓகே. வெறும் சாதா சளி தான் வரும். அது கூட மஞ்சளாக இருக்காது, இன்ஃபெக்ஷனே இருக்காது, ஜுரமும் இருக்காது ஆஸ்மாவில். ம். அதான் பியூட்டி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சொன்ன மாரி ஃபுட் ஹேபிட் என்னதான் எடுத்துக்கிட்டாலும், ஸோ 100% அவங்களுக்கு க்யூர் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்லை, நீ அலர்ஜி அவனுக்கு என்னென்ன அலர்ஜின்னு அவனே கண்டுபிடிச்சோம் சொல்லுவான். சார் எனக்கு வந்து வேர்க்கடலை சாப்பிட்டா மூச்சு வாங்குது சார். அவனே பேஷண்ட் சொல்லுவான். நாங்களே ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு கேட்போம் உனக்கு என்னென்ன அலர்ஜின்னு. அவனே சொல்லுவான் சார் இதெல்லாம் சாப்பிட்டா அலர்ஜி, ஃபஸ்ட்டு அது நிறுத்து. அதை தவிர்த்து பிளட் டெஸ்ட் பண்ணி அது வழியாகவும் கண்டுபிடிப்போம் சில அலர்ஜி. ஓகே. அதெல்லாம் நிறுத்தினானா 50% 70% நீ சால்வ் பண்ணிட்ட ப்ராப்ளத்தை. ஓகே. அதுக்கு மேலே இந்த மருந்து கொடுத்து அந்த செல்லை அமைக்க வச்சுட்டேன்னா அவனுக்கு வரவே வராது. ஓகே. இப்போ என்னோட பேஷண்ட்லாம் நார்மலாக இருப்பாங்க. எவ்ரி 2-3 monthsக்கு ஒரு தடவை வருவாங்க. சார் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சமாக மருந்து குறைச்சிட்டே வருவோம். ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் அப்படியே அது அந்த செல் சரியாயிடும். ஒன்ஸ் அது அடங்கிடுச்சுன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு வராமல் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் சடனாக எங்கேயோ ஒரு ஸ்மோக்கி அட்மாஸ்பியர் போட்டால், இப்போ ப்ளீச்சிங் பவுடர் போட்டான்னு வச்சுக்கோங்க, பாத்ரூமில் தொடக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் மறுபடியும் கஷ்டப்படுவோம். ஸோ அது மாதிரி அந்த இது ட்ரிகர் இல்லாமல் இருந்துட்டானா ஒரு தொந்தரவு இருக்காது. ஓகே. ட்ரிகர் வந்தால் தான் சிக்கல். இப்போ கிட்ஸுக்கு வருது அப்படின்னா, அவங்க சின்ன வயசுலயே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு ஈஸியா க்யூர் பண்ணிடலாம் இல்லையா? ஆமாம், ஜென்ரலாக சின்ன வயசில் ட்ரீட் பண்ணிட்டேன்னா பெட்டர் அவுட்கம் பின்னால் ஆஸ்மா வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ அந்த செல்லை நீ முதலே அமைக்கிடுற. ம். ரொம்ப நாள் முத்த விட்டால் தான் கஷ்டம். ஸோ சீக்கிரமே பண்ணுறது வைத்தியம் நல்லது, பெட்டர். ஓகே. இது இப்போ ஜெனடிக் ப்ராப்ளம்னால வருமா? இல்ல அவங்க Genetic தான். மதர் ரூட் அவங்க அந்த டைம்ல அது கலெக்ட் கிடையாது, ஜெனட்டிக் தான். அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாருக்காவது இருந்தானா, ம். அத்தை மாமாக்கெல்லாம் இருந்தால் கூட ஜீன் வழியாக வந்துடும். ஓகே, ஓகே. மாமானா அம்மாவோட பிரதர். ஸோ அவங்க 2 பேருக்கு ஒரே ஜீன் தான், ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சர். ம். அதனால இந்த குழந்தைக்கு வரும். ஓ ஓகே. ஸோ அதனால தான் எப்பயும் வந்தவொன்னு கேட்போம் உங்கள் ஃபேமிலியில் வீசிங் இருக்கானே. ஃபேமிலி ஆமாங்க என் பாட்டிக்கு இருந்தது அப்படின்னா வரும். பிகாஸ் பாட்டி வந்து ஜீன். ம், ம். ஸோ ஜெனட்டிக் இட்ஸ் மோர் அ ஜெனட்டிக் ப்ராப்ளம். ஓகே. ஸோ இப்போ ஆஸ்துமாங்கிறப்போ நீங்க சொன்ன மாரி இருமல், சளி, மூச்சு திணறல் இத தாண்டி வேற ஏதாவது அறிகுறிகள் இருக்கா? ஆஸ்மாவில் வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் அறிகுறிகள். வேற தும்மல் வரும். ஜெனரலாக ஆஸ்மா இருக்கிறவங்க அந்த நேசல் செல் வந்து ம். எஃபெக்ட் ஆனதுனால தூசி பட்டோன்னு தும்முவோம். அஸ்கஸ்க்குன்னு 10-20 தும்மல் தும்முவோம். ஓகே. ஸோ அதுதான் அனதர் சிம்டம். அது சிம்டம் ஆஃப் ஆஸ்மா இல்லை, அது அந்த நேசல் செல் அலர்ஜினால் வரக்கூடியது. இன்னொன்று வந்து கண்ணில் அந்த செல் அலர்ஜி தான் கண்ணை அரிச்சு தள்ளிடுவோம், அரிச்சிட்டே இருப்பாங்க. சில ஓகே. குழந்தைங்க பார்க்கலாம் அப்படி கண்ணு அரிச்சிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்தால் நாங்கள் வந்தோடனே சார் எனக்கு கண் அரிக்கிறது மூக்கறினா கேட்போம், இருமல் இருக்கா ஆமான்னு சொல்லுவோம். அப்போ இந்த லிங்க்னால தெரிஞ்சிடும் இந்த 3 செல்லுமே அவங்களுக்கு அஃபெக்டடாக இருக்குது அப்படின்னு ஓகே. சொல்லுவோம். ஸோ இப்போ ஆஸ்துமா இப்போ இருமல், மூச்சுத்திணறல் இந்த மாரி வருது இல்லையா? இப்போ இருமல் அதிகமா இருக்கிறப்போ பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கா? அதான் சொல்கிறேன். ஆஸ்மாங்கிறது இது நான் இன்ஃபெக்ஷன்ஸ். எவ்வளோ இருமல் நீ அவனை கட்டிப்பிடிச்சா கூட உங்கள் ஆஸ்மா வரும். ஓகே. இது அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்லை. இட்ஸ் நாட் கண்டேஜியஸ் பட் இட் இஸ் ஹெரிடிட்ரி. நீ ஆஸ்மா இருக்கிற கல்யாணம் பண்ணால் உன்னோட குழந்தைக்கு வரும், உனக்கு வராது. ஓகே. உன்னோட குழந்தைக்கு வரும். ஓ. ஸோ லவ் பண்ணுறதுனால கேட்டுக்கோங்க உனக்கு ஆஸ்மா இருக்கான்னு ஃபேமிலி கேட்டுட்டு ஓகே. love இப்போ மேரேஜ் ஆன பீப்புள் அவங்க பார்ட்னருக்கு வர வாய்ப்பு இல்ல. பட் குழந்தைகளுக்கு வர ஆமா, வாய்ப்பு இருக்கு. இருக்கு. ஓகே. ஸோ இப்போ குழந்தைக்குன்னா அது எப்படி சார் ஜெனடிக் படினா இப்போ நீங்க சொன்ன மாரி ஏதோ ஒரு முன்னோர்கள் தான் வந்திருப்பாங்க. இப்போ அப்பா, அம்மா கூட இருந்திருக்காது. இவங்களுக்கு வந்திருப்பாங்க. இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, இப்போ அடுத்த தலைமுறைகளே வருமா? இல்ல அதுக்கு அடுத்து வரும். 2 தலைமுறைகளுக்கு ஆமா, அப்புறம் அந்த ஜீன் வரும். அங்கேயே இருக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும். கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். அப்பா அம்மாவோட சொத்து வாங்கிக்கிறோம்ல, ஓகே. அப்பாவோட வியாதியும் வாங்கி தான் ஆகணும். ஓகே.
இப்போ இது மேக்ஸிமம் எப்படி இப்போ ஒரே ஒரே இப்போ 2, 3 கிட்ஸ் இருக்குன்னா எல்லா கிட்ஸ்க்கும் வர வாய்ப்பு இருக்கா? எல்லா இல்ல கடையும் வராது. ஏதாவது அதான் ஒரே ஒரு பியூட்டி. ஆமா. கிட்டுக்கு ஒரு மட்டும்? 4 கிட்னா உனக்கு தான் வரும். ஓ! எந்த ஜீன் இப்ப அப்பா அம்மாலாம் அப்பாக்கு இருக்குன்னா, அப்பாவோட ஜீன் மாத்திரம் அந்த ஆஸ்மா ஜீன் மாத்திரம் போச்சுன்னா அது மாத்திரம் வரும். ஓகே. அப்ப அந்த ஜீன் படி வருதுன்னா, நம்ம அப்ப இருந்தே நம்ம என்னென்ன ஃபுட் அவாய்ட் பண்ணணுமோ, அத அப்ப இருந்தே அவாய்ட் பண்ணிட்டு நீ வந்துக்கலாமா? என்ன அப்பா அம்மா அவாய்ட் பண்ணாலும் ஜீன் அப்பாவோட இருக்கும். அது ஓகே. போயிட்டு தான் செய்யும். ஓ! ஓகே. நீ அவாய்ட் பண்றதுனால குழந்தைக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. ஓகே. ஒண்ணே ஒண்ணு தாய்ப்பால் குடுத்தா, தாய்ப்பால் குடுக்குற சமயத்துல அலர்ஜி வராது. அது ஒண்ணு தான் 6 மந்த்ஸ் ஜென்ரலா அம்மா வந்து 6 மந்த்ஸ் பால் குடுப்பாங்க. 6 மந்த்ஸ் மட்டும் ஆஸ்மா வராது குழந்தைக்கு. ம். வெரி ரேர் நாங்க பார்த்ததுலயே. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். தாய்ப்பால் நிறுத்தினோனே ஆஸ்மா வரும். எப்படி தாய்ப்பால் வந்து இந்த அலர்ஜிக்கு சப்ரஸ் பண்ணுது எங்களுக்கு தெரியல. பிகாஸ் தேர் இஸ் சம் மிஸ்ட்ரி. ஓ! ஓகே. பெரிய மிஸ்ட்ரி இருக்கு அதுல. ஓகே. ஸோ இப்போ ஆஸ்துமா, அலர்ஜின்றீங்க. 2ல எது இருந்தா ரொம்ப ஆபத்தா இருக்கும் சார்? ரிஸ்கா? ஆஸ்மால அலர்ஜி தான் காரணம். ஓகே. அலர்ஜினால தான் ஆஸ்மா வருது. ம். பட் ஆஸ்மால வீசிங்னு இருக்கும். பட் அலர்ஜியில ஸ்னீசிங்கும் வரும். வெறும் ஸ்னீசிங் மாத்திரம் இருக்கு. வெறும் கண் அலர்ஜி மாத்திரம் ஸ்கின் மாத்திரம் அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ். அலர்ஜியில நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. பட் ஒன் ஆஃப் த சிம்டம் இஸ் ஆஸ்மா. ஓகே. வீசிங் சொல்லுவாங்க இல்லையா? ம். வீசிங்கோட சிம்டம் ஆஸ்மா. பட் வீசிங்கிறது என்ன டேர்ம்னா மூச்சு கூட சுருக்கிறதுக்கு பேர் வீசிங். சிஓபிடிலையும் வீசிங் வரும், ஆஸ்மாலையும் வரும். ஓகே. ஸோ எல்லா வீசும் ஆஸ்மான்னு சொல்ல முடியாது. ம். நாங்கள் கண்டுபிடிப்போம். என்ன டெஸ்ட் பண்ணி இது ஆஸ்மாவா, அலர்ஜியா, சிஓபிடியா கண்டுபிடிச்சி சொல்லி தருவோம் உங்களுக்கு பாருங்கள். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா அந்த மாதிரி டைப்பு கேர்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லாமல் வரும் சிலவங்களுக்கு. அப்போ பொல்யூஷனால் வந்திருக்கு. அப்போ அதுக்கு அவாய்ட் பண்ணணும். பட் உனக்கு ஆரம்பிச்சதுன்னா உனக்கு குழந்தைக்கு வர சான்ஸ் இருக்கு. ஒன் லெவலில் ஆரம்பிச்சா கூட உன் குழந்தைக்கு வரும். இப்போ சப்போஸ் அந்த குழந்தைக்கு வரலன்னா, அவங்களோட குழந்தைக்கு வர வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் சில்ட்ரனுக்கு வராது, பேரம்பத்திக்கு வரும். ஓ! ஓகே. ஸோ இப்போ இத தடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லையா சார்? ஓகே. ஜெனடிக் தெரப்பின்னு ஒன்று வந்தால் தடுக்கலாம். ஜீனியே மாற்றலாம் நம்ம. இது இன்னும் வரல, வந்ததுன்னா மாற்றலாம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இன்ஹேலர் யூஸ் பண்றவங்க இருக்காங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி டேப்லெட்ஸ் யூஸ் பண்றவங்க இருக்காங்க. இப்போல்லாம் ரீசெண்டா ரீசெண்டாக இன்ஹேலர் தான். என்ன மாதிரி மெடிசின்ஸ்லாம் நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க ஆஸ்துமா? நிறைய மருந்து இருக்கு. அது நம்ம வந்து பப்ளிக் வந்து புரியாது. ஃபார்மெட்ரால், சால்மெட்ரால், இது ஃப்ளூட்டிகோசோன், அது மாதிரி நிறைய மருந்து இருக்கு. அது ஜெனரல் பப்ளிக்கு புரியாது. ஸோ டாக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க எது கொடுக்கணும் அப்படின்னு. ஓகே. அது அந்தந்த மருந்து கொடுத்தா சிஓபிடிக்கு ஒரு வைத்தியம் இருக்கு, ஆஸ்மாக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் மெடிகேஷன் இருக்கு. அது பிரகாரம் கொடுப்போம். ஓகே. இப்போ இது வந்து எக்ஸர்சைஸ் நீங்க சொன்ன மாதிரி யோகா பண்ணா மட்டும் ஓகேவா? இல்ல வேற அடிஷனல் ஆக்டிவிட்டீஸ்? யோகா அண்ட் பிராணாயம் இஸ் எக்ஸலென்ட். தெர் இஸ் நல்ல க்யூர் பண்ணிட்டு யோகா மெடிடேஷன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ரொம்ப நல்லாயிருக்கும். வெரி குட். பிகாஸ் இப்போ வந்து அலோபதியில் பியூட்டிஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டான் இதுதான் காரணம் அப்படின்னா, அதனால அழகாக வைத்தியம் பண்ணிடுறான். ஓகே. ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னா, நீங்க சொன்ன மாரி ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணி என்னென்ன நீங்க சொன்ன மாரி பிளட்ல எடுத்தே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்க. இப்போ அத தான் சொல்லுவேன். கம்பல்சரி அவங்க இந்த ஃபுட்டு சப்போஸ் தெரியாம எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுமா அந்த மாரி டைம்ல? இல்லை, அவன் அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணிருந்தானா அந்த ஃபுட்டு சாப்பிட்டா கூட ஒன்றும் ஆகாது. பிகாஸ் அந்த செல்லை வந்து அந்த இன்ஹேலர் அமைக்க வச்சிரும். ஸோ அந்த செல் இரிட்டேட் ஆகாது. பட் மருந்து இல்லாமல் அந்த ஃபுட்டு எடுத்தால் வந்துடும். ஓகே. அதனால தான் சொல்லுவோம், நீங்கள் வந்து எடுக்காமல் இருங்க. ஆனால் அந்த மருந்து அப்படியே ஸ்லோவாக குறைச்சிட்டே வாங்க. பட் அந்த மருந்து குறைக்கும் போது எடுக்கக்கூடாது அந்த ஃபுட்டு. நான் என்னென்ன ஃபுட்டு சொல்கிறேன்னா அதை எடுக்காதீங்க. என்னென்ன அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா அதை அவாய்ட் பண்ணுங்க. ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதான் ட்ரிகர் பண்ணும் வீசிங்க. ஓகே. ஸோ அதை ட்ரிகர் மாத்திரம் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த இதில் காரணம் ட்ரிகர் தான். எப்படி கேன்சருக்கு வந்து ஸ்மோக்கிங் காரணமோ, ஆல்கஹால் காரணமோ, வேறு ஏதாவது காரணம், இன்செக்டிசைட்ஸ் காரணம் சொல்கிறாங்களே, அது மாதிரி இதுக்கு காரணம் நான் சொல்கிற ஐட்டம்ஸ். இன்ஹேலன்ஸ் வழியாக வரலாம், இன்ஜெஸ்டன்ஸ் சாப்பாடு வழியாக வரலாம். ஓகே. என்னென்ன மாதிரி வழிமுறைகள்லாம் பின்பற்றணும் சார் இதில் வந்துருச்சு அப்படின்னா? நார்மல் பர்சனுக்கு ஒன்றுமே பயம் கிடையாதுங்க. நார்மல் பர்சனுக்கு என்ன பண்ணாலும் என்ன சாப்பிட்டாலும் வராது. பட் ஆஸ்மா ஃபேமிலியில் இருக்குது, உனக்கு வந்துடுதுன்னா டெஃபினட்டாக இந்த 5 ஐட்டம் சாப்பிடக்கூடாது. சில்டு ஐட்டம் தொடவே கூடாது. தண்ணி கூட சுடு தண்ணி தான் குடிக்கணும். ஓகே. அது மாதிரி புளிச்ச ஐட்டம், புளிச்ச மாவு, புளிச்ச மோர், எலுமிச்சை பழம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. 3வது ஸ்வீட்ஸு, கேக்ஸு, கொக்கோ, வெல்லம் பர்டிகுலர் இஸ் வெரி பேட். 4வது வாழைப்பழம், கிரேப், சாத்துக்குடி, ஆரஞ்சு இது சாப்பிடக்கூடாது. 5வது சீ ஃபுட் தொடவே கூடாது. சீ ஃபுட் எதனா ப்ரான்ஸு, கிராப்ஸு, ஃபிஷ்ஷு. ஆனால் ஒரு சில ஃபிஷ் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி. இல்லை, ஃபிஷ்ஷு வந்து ஆஸ்மேட்டிக் ஒத்துக்க. நார்மல் பர்சன் ரொம்ப நல்லது, ஆஸ்மேட்டிக் நல்லது இல்லை. சம் பீப்புளுக்கு வந்து ஒயிட் ஆஃப் எக்கு கூட ஒத்துக்காது. ஸோ ஒயிட் ஆஃப் எக் கூட சாப்பிடக்கூடாது சொல்லுவோம். ஸோ இது ஃபுட்டில். பட் இதில் வெளியில் வந்தால் பொல்யூஷன்லாம் பார்த்துக்கணும். முடிஞ்சு மட்டும் மாஸ்க் போட்டுட்டு வெளியில் போனால் ஆஸ்மேட்டிக்ஸ் நல்லது. பிகாஸ் பொல்யூஷன் போகாது. வீட்டில் இந்த பெருக்கும் போது பக்கத்தில் இருக்கிறது, பெட்ஷீட் உதறது, நெடி, பொடி, சாம்பிராணி, வீட்டில் சாம்பிராணி போடாது. சாம்பிராணி, ஊதுபத்தி, கற்பூரம், மஸ்கிட்டோ காயில், மஸ்கிட்டோ மேட்,
சென்ட்டு, பெயிண்ட்டு, ஆசிட், ப்ளீச்சிங் பவுடர், பாத்ரூமில் போடும்போது ப்ளீச்சிங் பவுடர் கூட ஹார்பிக்லாம் போட்டால் கூட வந்துடும் உங்களுக்கு. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. அது மாதிரி கிச்சனில் வறுக்கும் போது ரொம்ப ம். புகை வந்துடும், அதுக்கு கெடுதல். ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன சொல்லுவோம், வீட்டில் வந்து ஒரு நல்ல N95 மாஸ்க் மாதிரி போட்டு வேலை செஞ்சோன்னா கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஓகே. ஜென்ரல் ராணி மாதிரி வேலை செய்யாமல் இருந்தால் ஒன்றும் வராது. ம், ம். பட் எல்லாரும் அப்படி இருக்க முடியாது. ஆமா. அதனால ஸோ இப்போ இது அதிகமா நைட் டைம்ல தான் வருது. இருமலா இருக்கட்டும், சளியா இருக்கட்டும். ஏன் ஜென்ரலாக இது நைட் வந்து நைட்டில் தான் ஆரம்பிக்கும். பெட்டில் படுத்த உடனே நம்ம பெட்டில் அலர்ஜி நிறையா இருக்குது. மைட்டுன்னு ஒரு சின்ன கிருமி இருக்குது, அது பெட்டில் தான் இருக்கும், நிறையா இருக்கும். ஓகே. படுத்தோன்னே அந்த கிருமி ஸ்டார்ட் ஆகிடும் வேலை செய்கிறதுக்கு, இரும ஆரம்பிச்சிடும் குழந்தைலாம் ஜென்ரலாக அம்மா சொல்லுவாங்க, நைட்டு தாங்க இருக்கிறது, டேயில் ஒன்றுமே இல்லை, நைட்டில் தான் இருந்தது சொல்லுவாங்க. அடல்ட்ஸும் சொல்லுவாங்க நைட்டில் தான் இருந்தது. ஸோ மெயின்லி இப்போ ஏசி போடுவாங்க, ஏசி போட்டோன்னே அந்த கூல் ஏர் வந்துடும், ஒரு ஃபேன் போட்டோன்னு டஸ்ட் வரும். ஸோ ஏதோ ஒன்று ட்ரிகர் பண்ணுறது நைட்டில் தான் வரும். ஆனால் டெய்லியும் இருக்கும், ரொம்ப சிவியர் ஆஸ்மா டெய்லியும் இருக்கும். பட் காமனாக இருக்கிறது 50% ஆஸ்மா நைட்டில் தான் இருக்கும். ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதிகமா இப்போ ஏசி ஓடுற டைம்லோ இல்ல ஃபேன் அதிகமா இருக்கிற டைம்லோ அவங்க சுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இல்லை, இருக்குமா? ஃபேன் போட்டால் ரூமில் டஸ்ட் பறக்கும். ஆ. தரையில் இருக்க டஸ்ட் எல்லாமே பறக்கும், அவனுக்கு ஒத்துக்காது. ஓகே. பட் நார்மலாக இருக்க நமக்கு ஒன்றும் பண்ணாது, அவனுக்கு ஒத்துக்கு. பிகாஸ் அவன் செல்லு ஓவர் சென்சிட்டிவ், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, அதனால தான் அது வருது. ஓகே. ஓகே சார். எங்க நேயர்களுக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, அண்ட் அதிகமா யாருக்கு வருது, என்ன மாதிரி ஹேபிட்ஸ்லாம் அவங்க பின்பற்றணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நமஸ்காரம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.